give me a tuxedo and a cowboy cat. எனக்கு ஒரு டின்னர் சூட்டும் ஒரு தொப்பியும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அசால்ட்டாக வேதத்தை திருப்பி அப்படி பார்க்கிறதுமான ஒரு காட்சி. இவரும் அவர் மேலங்கி எழுந்து விட்டு give me a tuxedo and a hat என்று சொல்லிவிட்டு வேதத்தை திருப்பினார். அசால்ட்டாக வாசிப்பது போல் வாசித்தார். எதிர்ச்சியாக அது மத்தேயு 5:3 வசனங்கள் அவருடைய கண்கள் பட்டது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவரது. துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதன் பின் அவர் கண்களை அதிலிருந்து எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்து விட்டார். சக நடிகர்கள் சைடில் இருந்து கொண்டு கைதட்டுகிறார்கள், இருமி பார்க்கிறார்கள், மேடையை கால் கொண்டு தட்டுகிறார்கள். ஒன்று நடக்கவில்லை. முழுவதும் வாசிக்க ஆரம்பித்து விட்டார். இயக்குனர் உடனடியாக திரையை விட்டார். ஆனால் இவர் செய்த காரியம் அதே இடத்திலே முழங்கால் படியிட்டவராக தான் சிறு பிராயத்திலே தன்னுடைய தாயார் ஆர்த்தடாக்ஸ் சபைக்கு சென்ற பொழுது கேள்விப்பட்ட ஒரே ஒரு வசனம் தான் அவருக்கு ஞாபகம் இருந்தது. லூக்கா 23:42. ஆண்டவரே, என் ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்துக் கொள்ளும் என்ற வார்த்தையை ஜெபித்து அந்த நேரத்தில் தானே கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். அவ்வளோ மகிமை மிக்க வார்த்தையா, அவ்வளோ மகிழ்மிக்க வார்த்தைகளையா தேவ ஆவியானவனால் கொடுக்கப்பட்டது. நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய தாயார் என்ற ஒரு உண்டியலை கொடுத்து ₹1 கொடுப்பார்கள். இதுதான் ஒரு வாரத்துக்கு ₹1. ஒரு வாரத்துக்கு நீ மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பாக்கெட் மணி. முதல் நாள் 10-15 பைசா, அப்போல்லாம் 10-15 பைசா நிறைய கிடைக்கும்ல, நல்லா சாப்பிட்றது. ஆனால் 3ஆவது நாளே காரியாக போயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பாக்ஸ் அப்படி திறந்து பார்க்கறது. மீனின் வாயிலே வெள்ளிப்பணத்தை வரச் செய்தவர் இதுக்குள்ளும் வரச் செய்வார் என்று. ஆனால் ஒன்றும் வராது, ஒன்றும் இருக்காது, ஏமாற்றம் மிஞ்சும். ஆனால் இதை திறக்கும் பொழுதெல்லாம் பொக்கிஷம் இருக்குதையா. ஆவியானவர் பூஷித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆத்மாவை. ஜபத்தோடு ஒவ்வொருவரை திறக்கும் பொழுது ஒரு ஆத்மாவையும் அவர் வெறுமையை அனுப்புவதில்லை. உன்னத மன்னாவினால் நம்முடைய ஆத்மாவை கொழுப்படை செய்யும் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வதாக நம்முடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறாரே, இது பூவுலகத்திற்கு அப்பாற்பட்டது. இன்று நம்ம வீட்டிலே, ஆபீஸ்ல, ரோட்டிலே நடந்து கொண்டு உலகத்தின் அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஹலோ என்று சொல்கிறோம். செல்போனில் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அட்லாண்டிக் எங்கிருந்தாலும் பேசி விடுகிறோம். லேப்டாப் எடுக்கிறோம் அல்லது 3G எடுக்கிறோம். இமெயில் எங்கனாலும் போய்விடுகிறது. ஆனால் இவைகள்லாம் தோன்றதுக்கு முன்பாகவே என்னுடைய தேவன் சொல்லிவிட்டார். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எப்பயோ சொல்லிட்டாரையா, என்னை நோக்கி கூப்பிடு என்று. எந்த மூலையிலிருந்து கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிறாராம். ஒரு மூலையிலே முழங்கால் போட்டு ஜெபிக்கும் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறாரே, இது ஆச்சரியப்படத்தக்கதல்லவா? மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். மூலை வீட்டுக்குள்ள ஜெபிக்கிறோம், யாருக்கும் தெரியாது. ஆனால் மகிமையின் தேவன் அதை கேட்டு வெளிரங்கமாக பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது என்ன ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியம். ஒரு விவசாயிக்கு 2 பையன்கள் இருந்தார்கள். கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட ஒரு விவசாயி. அநேக தரம் அவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். எல்லில் நகையாடுவார்கள், பரிகசிப்பார்கள். ஆனால் இந்த தகப்பனோ தன் முதிர் வயதிலும் அந்த களத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல முழங்கால் படிட்டு காலிலும் மாலிலும் பல மணி நேரம் தன்னுடைய பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக ஜெயிப்பான். சத்தமாக ஜெயிப்பதை கூட அவர் கேட்டிருக்கிறார்கள். கேட்டு இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஒரு நாட்கள் வருடங்கள் சென்றன. ஒரு நாள் மரித்து விட்டார், அடக்கம் செய்து விட்டார்கள். களத்தை ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து கூட்டி துப்புரவு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது 2 முழங்கால்கள் அமுக்கி குழி நிறைந்த இடத்தை கண்டார்கள். உடனேயாக மூத்தவனுக்கு அதை காணும் பொழுது
தன்னுடைய தாப்பனுடைய அன்பு அவனை தாக்கியது. அதே இடத்தில் விழுந்தான். தாப்பனை, தேவனே என்னை மன்னிங்க. இந்த தாப்பனார் இந்த இடத்தில் தானே என்ற ரட்சிப்புக்காக ஜெபித்தார். இப்படி அன்புக்காக ஏங்குறேன் தாப்பனே. அவரை தொட முடியவில்லை, சத்தத்தை கேட்க முடியவில்லை, ஆனாலும் அவர் எனக்காக ஜெபித்த ஜெபன் காதலை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றான். இளைஞனும் அமைதியாக அதே இடத்திலே முழங்கால் படிட்டு ஜீவனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பிள்ளைகளுக்காகவோ மற்ற ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் ஜெபம் ஒரு பொழுதும் வீண் போகாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாம் விசுவாசத்தோடு தேவன் நோக்கி எடுக்கும் எந்த ஒரு ஜெபத்திற்கும் தேவன் பதிலளிக்கிறார். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், சில நேரத்தில் ஆம் என்றிருக்கும், சில பேர் இல்லை என்றிருக்கும், சில பேர் காத்திரே என்றிருக்கும். ஆனால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தேவன் பதிலை கொடுப்பவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அப்பாவை நோக்கி ஜெபிக்க வேண்டியது. நீங்கள் கொடுத்துள்ள வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு, அப்பா நீங்க தானே எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தீர்கள், அதை நீங்கள் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன் தாப்பனே. ஆகிலும் என் அவிசுவாசம், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்கள், பதில் வந்தே தீரும். ஆமென். ஊக்கத்துடனே நிர்முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு அழகான ஒரு பாடல் உண்டு. ஊக்கத்துடனே வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆம், இந்த மாட்சிமையான ஜெபம் பூலோக காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஐந்தாவதாக, கிறிஸ்தவ சேவை இப்பூலகத்திற்கு அப்பாற்பட்டது. இதை எடுக்கும்போது சில காரியங்கள் வரும் பொழுது என்னை பற்றியோ என்னுடைய காரியங்களை பொறுத்தோ என்று யாரும் நினைக்க வேண்டாம். உண்மையாக சபைகளிலே ஊழியங்களிலே நடைபெறும் காரியங்களை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். இன்று பணக்காரர்களும் வசதி படுத்தோரும் பெரிய பெரிய பொழுதுபோக்குக்காக கிளப்புக்கு செல்லும் பொழுது விஐபி அந்தஸ்து உள்ள கேட்டு வழியாக நுழைவார்கள். கதவுகள் திறக்கப்படும். நல்லது. லயன்ஸ் கிளப், டைனர்ஸ் கிளப், எமிரேட்ஸ் கிளப், புர்ஜ் கலிஃபா என்று ஒட்டி அந்த செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். இதை விடுங்க, நம்மூருடைய வட்டம் மாவட்டங்கள் பண்ணுகிற ஒரு பந்தாவை நாம் கண்டிருக்கிறோம். நம் ஊரில் இருக்கும் பொழுது பேப்பரில் ஒரு செய்தியை வாசித்தேன். அது மிகவும் சிரிக்கத்தக்கதாக இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அம்மா ஒரு நாள் வரும் பொழுது அவங்க வீட்டுக்கிட்ட உள்ள என்ட்ரி பண்ற பொழுது ஒரு ஆளை பேர் சொல்லி அழைத்து விட்டார்களாம். அவருக்கு வந்த சந்தோஷத்தை பார்க்கணுமா, தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அன்னைக்கு டாஸ்மாக்ல ஃப்ரீ போட்டிருந்தாங்க. அவர் என்ன பேர் சொல்லி அழைத்து விட்டார்கள். அம்மா என்னை பேர் சொல்லி அழைத்து விட்டார்கள். அண்ட சராசங்களை படித்து ஆண்டு நடத்தும் சர்வ வல்ல தேவன் மகனே மகளே என்று சொல்வது என்ன ஒரு மகிமையான காரியம் ஐயா. நாசில் சுவாசம் உள்ள ஒரு அம்மா சொல்லிவிட்டார்களாம், அண்ட சராசங்களை படித்து ஆண்டு நடத்தும் என் மகன் என் மகள் என்று சொல்வது என்ன மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. அந்த சத்தம் நம்முடைய தொழிலே கேட்க வேண்டும் பிரியமானவளே. ஆம், எம்மட்டுமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் ரட்சிப்பிலும் கிருபையிலும் கழிவுகளாக இருக்க வேண்டும் பிரியமானவளே. அந்த கிறிஸ்தவ சேவை எம்மட்டுமாக ஒதுக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சுய ஆதாயமாக்கப்படுகிறது, உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது, லாபகர நோக்கத்தோடு மாற்றப்படும் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சபைகளும் ஊழியர்களும் வந்திருக்கும் காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு புற மத உதவி கலெக்டர் என்னுடைய சகோதரியிடம் சொன்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அம்மா, முன்பு எல்லாம் கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் என்றால் உடன் தானே எந்தவித ஒரு செகண்ட் தாட்ஸும் இல்லாமல் நாங்கள் அங்கீகாரம் கொடுத்து விடுவோம். ஆனால் இக்காலத்தில்
98% கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் பணத்தை